இவ்வளோ சிகிச்சைகள் எடுத்தோம் வந்துட்டு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஏன் இருக்கும்னா இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் இந்த கண்டிஷன்ஸ் ஹார்ட்டு லிவரு பிரெயின் இது எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கும்போது இந்த வென்டிலேட்டர் கோவிட் வரும்போது அவரால் தாக்கு பிடிக்க முடியல. திடீர்னு சடனாக ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு போகிறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் இவ்வளோ சிகிச்சைகள் எடுத்தாலும் ஏன் பிழைக்க முடியலன்னா இவ்வளோ சிகிச்சைகள் எடுத்ததே பெரிய பிரச்சனை தான். ஓகேங்களா, இவ்வளோ சிகிச்சைகள் எடுத்துருக்காருன்னா அவ்வளோ கண்டிஷன் மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இவர் கேப்டன் சார் அவர் ஹெல்த்தை கண்டிப்பாக அவர் பார்த்துருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடும் போது கண்டிப்பாக அதில் எவ்வளோ பேருக்கு தொற்று நோய்கள் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், கொரோனா இருக்கலாம், எனிதிங் இட் கேன் பி. ஸோ தட் இஸ் த ரீசன் கண்டிப்பாக தவிர்த்திருக்கணும். இந்த ஓவர் க்ரௌடிங் இடத்துல போய் மீட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த 2014-15 ஆரம்பித்து 2023-24 வரைக்கும் ஒரு 10 வருஷம் லைஃப் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்குன்றதான் நம்ம கிரெடிட் சொல்லணும். அந்த 10 வருஷமாக அந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் லைஃப் ஸ்பேன் இன்னும் எவ்வளோ குறைஞ்சிருக்கும்ட்டு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு காலைல திடீர்னு தேமுதிக தலைவர் இறந்த செய்தி வந்ததை தொடர்ந்து மாதம் சிகிச்சைகள் அளிச்சுமே அவர் இறந்ததற்கான காரணங்கள் என்ன? இல்லை, ரொம்ப வருத்தத்துக்கூடிய விஷயந்தான். ஸோ டாக்டராக மிகவும் கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுமக்களாக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. இதை முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி இவ்வளோ சிகிச்சைகள் எடுத்தோம் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஏன் இருக்கும்னா சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு அவர் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் அவரோட ஹெல்த் கண்டிஷன் வாஸ் நாட் பர்ஃபெக்ட்லி நார்மல். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் ஒரு 2 வாரம் 3 வாரம் எடுத்து தான் மியாட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் டிஸ்சார்ஜ் கூட ஆயிருந்தார். அப்போவே அவருக்கு பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் கொஞ்ச நாள் அந்த பைபேப் மிஷனில் இருந்தார். ட்ரக்கியாஸ்டமி பண்ணாத கூட செய்தி வந்திருந்தது. அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு தொற்று மாதிரி போயிருந்தது. மோஸ்ட்லி ஃப்ளூ மாதிரி இருந்தது. அப்போது பன்னிக்காய்ச்சல் மாதிரி இருந்தது. ஒரு லாங் ஐசியூ ஸ்டேலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி தான் அந்த பைபேப் மிஷன்லாம் வச்சுட்டு தான் வெளியே வந்திருந்தார். இதை தாண்டி ஆல்ரெடி அவருக்கு நிறைய ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. அந்த நியூராலஜி ப்ராப்ளம்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த மறதி ப்ராப்ளம், அல்சீமர்ஸு, லிவர் ப்ராப்ளம்ஸு, கிட்னி ரிலேட்டட் மைல்டு இஷ்யூஸு, இதெல்லாம் வேறு அவருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் ஒருத்தருக்கு ஆல்ரெடி வீக் லங் ஸ்டேட்டஸ், ஓல்ட் ஏஜ்ன்ற செட்டிங்கில் கூட ஒரு கொரோனா மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஆபத்தாக போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். கோவிட் பார்த்திங்கன்னா நார்மல் ஆளுங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த இம்யூனோ டெஃபிஷியன்சியான ஆளுங்களுக்கு தான் இந்த கொரோனா ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சி தான் நம்ம கேப்டன். ஓகேங்களா, இம்யூனோ எதிர்ப்பு சக்தி அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. எதிர்ப்பு சக்தி நான் சொன்ன பல காரணங்கள்லாம் குறைவாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு கொரோனா வைரஸ் வரும்போது அந்த வைரஸ் தொண்டையில் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி நுரையீரல் ஃபுல்லாக பாதிக்குது. இது பேர் தான் கோவிட் நிமோனியான்னு சொல்கிறோம். அப்படி நிமோனியாவில் போகும்போது அவர் ஏஆர்டிஎஸ் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது வென்டிலேட்டர் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் இந்த கண்டிஷன்ஸ் ஹார்ட்டு லிவரு பிரெயின் இது எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கும்போது இந்த வென்டிலேட்டர் கோவிட் வரும்போது அவரால் தாக்கு பிடிக்க முடியல. திடீர்னு சடனாக ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு போகிறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் இவ்வளோ சிகிச்சைகள் எடுத்தாலும் ஏன் பிழைக்க முடியலன்னா இவ்வளோ சிகிச்சைகள் எடுத்ததே பெரிய பிரச்சனை தான். ஓகேங்களா, இவ்வளோ சிகிச்சைகள் எடுத்துருக்காருன்னா அவ்வளோ கண்டிஷன் மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஒரு சிம்பிளாக கோவிட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் உண்டாக்கியிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது பொதுக்குழு, பொது செயலாளர் பதவி மாற்றம் அப்படின்னு அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போனது கரெக்டாக? இல்லை, அது கண்டிப்பாக தவிர்த்து இருக்கணும். ஓகேங்களா, இப்போ முன்னாடியே உங்களுக்கு தெரியும் நம்ம கோவிட் அப்போ பரவும் போது நம்ம சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வராததே இது ஒரு காரணமாக சொல்லி தான் அவர் வரல. ஓகேங்களா, இந்த மாதிரி கொரோனா பரவிட்டு இருக்குது, இப்போ பொதுமக்கள் என்னால் கூட்டினாங்கன்னா அது நல்லதாக இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு கரெக்ட் மூவ் தான். ஸோ அவர் பொதுமக்கள் சொன்னார். பட் ஆனால் இவர் கேப்டன் சார் அவர் ஹெல்த்தை கண்டிப்பாக அவர் பார்த்துருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு பொதுமக்கள் ஒரு நிகழ்ச்சியில் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாஸ் ரூம்லேயே குழந்தைங்களுக்கு ஈஸியாக பரவுது. ஒரு 30 பேர் 40 பேர் இருக்க கிளாஸ் ரூமில். ஸோ ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடும் போது கண்டிப்பாக அதில் எவ்வளோ பேருக்கு தொற்று நோய்கள் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், கொரோனா இருக்கலாம், எனிதிங் இட் கேன் பி. ஸோ ஈஸியாக காற்றுல பரவக்கூடிய நோய். ஒரு இரும்புறாங்க தும்புறாங்கன்னா உடனே காற்றுல பரவும். அந்த காற்றை ஒருத்தர் உள்வாங்குவாங்க. அப்படியும் போது ஈஸியாக தாக்கப்படும். நார்மலாக இருக்கிற ஆளுங்கள் ஓகே ஓரளவுக்கு ஈஸியாக சரியாயிடுறாங்க. பட் ஆனால் இந்த கேப்டன் சார் மாதிரி இம்யூனோ டெஃபிஷியன்சி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் கோவிட் மெயினாக டார்கெட் பண்ணுது. இவங்களை அடித்து தான் நம்ம வெளியே வளரணும் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் த ரீசன் கண்டிப்பாக தவிர்த்திருக்கணும். இந்த ஓவர் க்ரௌடிங் இடத்துல போய் மீட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொதுமக்களோட கருத்து என்னன்னா ட்ரீட்மெண்ட்டில் தான் எதுவும் தவறு நடந்திருக்கும், அதனால தான் இப்போ இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை? ஏன் எப்படி சொல்கிறேன்னா ட்ரீட்மெண்ட்லாம் இருந்ததுனால தான் கேப்டன் கடந்த ஒரு 8-10 வருஷமாக இருக்காருன்னு சொல்ல வரேன்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி நான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் சார் வந்து ஒரு 2014 அந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமே 15, 16லேருந்தே ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்து சார்னால் வந்து ஈடுபட முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாரோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து ஒத்துழைக்கல. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது அவருக்கு. அந்த நுரையீரல் அந்த நரம்பியல் சம்மந்தப்பட்ட விஷயம், நியூராலஜி விஷயம், அல்சீமர்ஸ், பார்க்கின்சன்ஸ், லிவர் இஷ்யூஸ் சொன்னாங்க, ஹை பிபி, ஹை சுகர் சொன்னாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி அவருக்கு இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி அவருக்கு இத்தனை வருஷங்கள் அந்த 2014, 15 ஆரம்பித்து 2023, 24 வரைக்கும் வந்துட்டு ஒரு 10 வருஷம் லைஃப் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்குன்றதான் நம்ம கிரெடிட் சொல்லணும். அந்த 10 வருஷமாக அந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் லைஃப் ஸ்பேன் இன்னும் எவ்வளோ குறைஞ்சிருக்கும்ட்டு. ஸோ இந்த 10 வருஷம் நம்மளோட இருந்தார், நம்மளை மகிழ்விச்சார், தொண்டர்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாருன்றது நல்ல ஒரு மெடிக்கல் சிகிச்சைனால. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது மேடம் எப்படி வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து காப்பாற்றி கொண்டு போக முடியும்? ஸோ எல்லா உறுப்புகளையும் செயலிழக்கும் போது ஸோ டெஃபினட்டாக மெடிக்கல் ஃபீல்டு வந்து சரியாக பண்ணலை அப்படின்றது வந்துட்டு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து தவறு. மக்கள் வந்துட்டு ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க தான் நம்ம எடுத்துக்க முடியும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு நல்லா இருந்ததுனால தான் இத்தனை வருஷம் கேப்டன் நம்மளோட இருந்தார். இப்போ ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது வந்துட்டு கஷ்டம், அதுக்கு மேலே காப்பாற்ற முடியல. சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு வண்டி இருக்குது, ஒரு வண்டி புதுசாக வாங்குறீங்க. ஸ்டார்டிங்கில் வாங்குற மாதிரி தான் அந்த வண்டி 15 வருஷத்துக்கு அப்புறமும் இருக்கா? 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறமும் வண்டி அப்படி தான் இருக்கா? ஆனால் கிடையாது. வண்டியோட இன்ஜின் ஸ்லோ ஆகிடுது, வண்டியோட பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, வண்டியோடது ஏன்னா புதுசுன்றது வேறு. ஸோ பிறந்த குழந்தைங்க சின்ன வயசுன்றது இளங்கன்றுகள்ன்றது வேறு. ஆனால் அதே மிஷின் ஒரு 70 வயசாக ஓடுது அப்படின்னும் போது, உழைக்குதுன்னும் போது, கத்துதுன்னும் போது அந்த மிஷின் தேய்மானம் அடையும், அந்த மிஷின் வந்து கொஞ்சம் செயலிழக்கும். இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட உடல் உபாதைகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வரதானே கூடும். ஸோ வந்து பொதுமக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நம்மளோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. கொரோனா இப்போ பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறனால எந்த அளவுக்கு கேப்டனுக்கு பரவி இருக்கு? இல்லை கேப்டனுக்கு வந்துட்டு புதுசாக இந்த அளவுக்கு பரவி இருக்குது அந்த அளவுக்கு பரவி இருக்குல்ல, எல்லாருக்கும் பரவுற மாதிரி தான் கேப்டனுக்கும் பரவி இருக்குது. ஆனால் நம்ம உடம்பு எப்படி வந்து அதை ரியாக்ட் பண்ணுன்றது தான் மேட்டர். இப்போ எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், கேப்டன் சார் இருக்காருன்னா நீங்களும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேர் இருக்கும். 3 பேருக்குமே ஒரே ரூமில் கொரோனா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து த்ரோட் வரைக்கும் வந்துட்டு ஒரு ஜுரம், தொண்டை வலி அதோட போயிடுது. இப்போ எனக்கு வந்து உங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த த்ரோட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த லங்ஸில் இருக்க டியூப் வரைக்கும் போகுது. அப்போ நான் இன்னும் ஒரு 4-5 நாள், ஒரு 10 நாள் வந்து இரும்பல், சளி, வீசிங்கோட கஷ்டப்படுறேன். ஆனால் கேப்டன் சார் வயசுக்கு ரொம்ப முதியோர், நிறைய இம்யூனோ டெஃபிஷியன்சி போது அவருக்கு இந்த டியூபை தாண்டி நுரையீரலையே போய் பாதிக்குது. நுரையீரல் லெவலுக்கு ஃபுல்லாக பாதிச்சு அந்த நுரையீரல் ஃபுல்லாக வந்து ஏஆர்டிஎஸ் தண்ணி சேர்ந்து சீல் பிடிக்குதுன்னும் போது அவர் வந்து ஐசியூ லெவலுக்கு போகிறாரு, ஆக்சிஜன் தேவை லெவலுக்கு போகிறாரு. நீங்கள் வீட்டில் ஜாலியாக வந்துட்டு இருந்துட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் வீசிங், இன்னேலர், நெபுலைசேஷனாக ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டு வரேன். ஆனால் அவர் ஐசியூ லெவலுக்கு போகிறாரு. ஆனால் 3 பேருக்கும் வந்தது ஒரே வைரஸ் தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நம்ம உடம்போட ரியாக்ஷன், நம்மளோட எதிர்ப்பு சக்தி, நம்மளோட பாடி பார்ட்ஸோட கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் கொரோனாவோட ஆட்டமும் இருக்குது. வீக்கான ஆளுகளை அதை தட்டி தூக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளுங்களை ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளோதான். நுரையீரலில் பிரச்சனைன்னு சொல்லும்போது முன்னவே இந்த மாதிரி கொரோனா பரவ சான்சஸ் இருக்குது அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணியிருந்தாங்களா டாக்டர்? கண்டிப்பாக வந்துட்டு வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க மேடம், அதில் வந்து டவுட் இல்லை. கண்டிப்பாக கொரோனா வேக்சின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இப்போ ரீசெண்ட் டோஸ் இந்த வருஷம் போட்டாங்களான்றது எனக்கு அப்டேட் தெரியல. ஆனால் அந்த கோவிட் வேவ் வரப்போ வந்து போட்டிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்போ ரீசெண்ட் டோஸஸும் வந்து நம்ம வந்து போட்டிருப்பாங்க தான் நம்புகிறேன். 1. 2வது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பெருசாக வேறு முன்னெச்சரிக்கை என்ன, வெளியே போகாதீங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, அதை தாண்டி. ஏன்னா வேக்சினேஷனை தாண்டி நம்மளுக்கு வந்து கொரோனா ப்ரிவென்ஷனில் டூல் வந்து ஐசோலேஷன் தான், அதாவது தனிமைப்படுத்திக்கிறது தான். தடுப்பூசியை தாண்டி அது ஒன்று தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி தலைவர், அதே மாதிரி ஒரு பாப்புலர் செலிபிரிட்டினும் போது மக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு நம்ம தொண்டர்களை பேசணும் போது அவர் கொஞ்சம் உடம்பை கஷ்டப்பட்டு வந்து அவர் பேசி, ஏன்னா இந்த பவர் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணார், இப்போ எனக்கு அடுத்து அவங்க இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணுற வந்து ஒரு தேவைப்படுதுன்னும் போது கஷ்டப்பட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுன்றது ரொம்ப வந்து அசம்பாவிதம் தான். இதை தாண்டி டாக்டர் ப்ரிவென்ஷனில் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. ஸோ அவரோட ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடலாம், தனியாக இருந்துக்கோங்கன்னு சொல்லலாம். இதை தாண்டி நல்லா சாப்பிடுங்க, விட்டமின் சி, ஜிங்க் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த 3 தான் டாக்டர் வந்து கொடுக்கக்கூடிய ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். இதை தாண்டி டாக்டர்னால ப்ரிவென்ஷனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வைரஸ் வந்து இப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ மக்களோட பயம் என்னன்னா, கேப்டனுக்கே கொரோனா வந்துருச்சு, அடுத்து 2024லையும் கொரோனா வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். இல்லை, இப்போ நாம் வந்து டெய்லி கேசஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம், கொரோனா கேசஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டா வேவ், டெல்டா வேவில் வந்து பார்க்குறதுக்கும்
ஆமிக்ரானில் பார்க்குறதுக்குமே நிறைய வேறுபாடு இருந்தது. பீட்டா வேவ் டெல்டா வேவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தடுப்பூசி வந்தது. தடுப்பூசி வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நான் ஆமிக்ரானில் பார்க்கும்போது கேசஸோட சிவியாரிட்டி குறைஞ்சிது. 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த பீட்டா டெல்டாவில் 20-30 பேர் ஐசியூக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஆமிக்ரான் டைம் அப்போ 100 பேரில் ஒரு 3-4 பேர் தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் நிலைமைன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்திருக்கிற நியூ வேரியண்ட், அந்த ஜேன்ன்ற வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல இருக்கிற வேரியண்ட் வந்து ஆமிக்ரானோட சப்டைப். நம்மளோட உலக சுகாதார மையம் WHO என்ன சொல்லியிருக்குன்னா, இட் இஸ் அ வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்கு. இட்ஸ் நாட் அ வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன். கன்சர்ன்னா பயப்படணும், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவேராக இருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்க்குற கேசஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் கேசஸ் ஒரு 30-40 கேஸ் டெய்லி பார்த்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறது 2 பேர் தான். ஐசியூக்கு டெய்லின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட போகிறது இல்லை. ஓகே, ஸோ ஒரு 4-5 நாளைக்கு ஒருத்தர் ஐசியூக்கே போகிறாங்க. ஸோ அப்படின்னும் போது மக்கள் யாரும் பயப்பட வேண்டிய அச்சம் கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபேன்சி வேர்ட்ஸுக்கு நம்ம பயப்பட வேணாம். கேப்டனுக்கே கோவிடா அப்படின்னு. கேப்டன் வந்துட்டு ஆமாம் ஒரு கெத்தான ஆள், ஆனால் அவருக்கு வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, அவருக்கு வந்து எவ்வளோ இம்யூனி டெஃபிஷியன்சி இருக்குது, எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. அவர் என்ன இப்போ 35-40 வயசில் நம்ம நடிக்கிற நம்ம அந்த காலத்து கேப்டனா, சின்ன கவுண்டர் கேப்டனா, இப்போ கேப்டனுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது, எவ்வளோ சாதிச்சிருக்காரு. ஸோ கேப்டனுக்கே வருதானும் போது அவர் இப்போ இன்னும் அந்த இரும்பு மனிதரை 35 வயசு மனிதராக பார்க்காதீங்க. சாருக்கு வயசாகி 70 வயசு ஆகிருக்கு, இவ்வளோ உடல் உபாதைகள் இருக்குது. அதனால் வந்துட்டு அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதை பார்த்து ஒரு சின்ன பசங்க, பொதுமக்கள், இந்த 30 வயசு 40 வயசு இருக்கவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சு, சின்ன யூத் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் அச்சத்தை தான் அதிகமாக்கும். தைரியமாக இருங்க. இந்த உங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஓல்ட் ஏஜில் இருக்கிற ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் வீட்டில் வந்து வேக்சினேஷன் போட்டுட்டு அனாவசியமாக வெளியே போகாதீங்க. இன்ஃபெக்ட் ஆகி இரும்பல் இருக்க ஆளுங்களாம் கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு சுற்றுங்கன்ற மட்டும் நீங்கள் அறிவுரை கொடுங்க. இன்னும் எந்த மாதிரியான முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா விஜயகாந்தோட ஆயுளை நீட்டி இருக்கலாம்? இல்லை, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது கொடுத்துருக்கலாம் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கேர்ஃபுல்லாக அவர் இருந்திருக்கலாம், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் வைஸில் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்காரிதம் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸடு. ஓகேங்களா, அதில் வந்து எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. அவர் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது, N95 மாதிரி மாஸ்க் போட்டு வெளியே போகிறது, அனாவசியமாக யாரும் வீட்டுக்கு உள்ளே விடாமல் இருக்கிறது, அவர் வந்து கொஞ்சம் சத்தான விட்டமின் சி மாதிரி நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது, கெட்ட உபாதைகள் எதாவது இருந்ததுன்னா டோட்டலாக முன்னாடியே நிறுத்தியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மது இருந்தது வாட் எவர் இட் இஸ் முன்னாடியே வந்து அதெல்லாம் நிறுத்தியிருக்கிறது. அதேமாதிரி தடுப்பூசியை வந்து போடாமல் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக இந்த கோவிட் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதா பக்காவாக பார்த்து போட்டிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் இன்னும் கடன் பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நீடி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ட்ரீட்மெண்ட் வைஸில் வந்து இதுக்கு மேலே என்ன மேடம் பண்ண முடியும்? ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மருந்து கொடுக்குறோம், இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம், நெபுலைஸ் பண்ணுறோம், ஆக்சிஜன் சப்போர்ட், வென்டிலேட்டர் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறோமே. ஸோ தட் இஸ் மேக்ஸிமம் இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்துட்டு நத்திங் மச் டு பி டன். வாட் மோர் ஹேஸ் டு பி டன் அப்படின்னா அவர் சைட்லேருந்து அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேள்வி கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை மேடம் இந்த கேஸில். கொரோனான்றது இந்த ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து பரவிருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த பொதுக்கட்சி கூட்டம் இந்த மாதிரின்னு போனதுனால பரவ? ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து பரவாததே கிடையாது. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 1000 பேர் உள்ளே வருவோம், புரியுதுங்களா? 1000 ப்ராப்ளம் உள்ளே வரும். ஒரு பாக்டீரியாவோட வருவாங்க, பூஞ்சை ப்ராப்ளமோட வருவாங்க, ஃபங்கஸோட, அதை ஃபங்கஸ் தான் பூஞ்சைன்றது, வைரஸோட வருவாங்க. ஏகப்பட்ட கிருமிகள் ஹாஸ்பிட்டலில் குடியேறி இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிஷன்லாம் ஆகுறீங்க அப்படின்னா மற்ற பேஷண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு க்ராஸ் ஓவர் ஆகுது. என்னதான் நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலும் வரும். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்குமான்றது நான் அப்படியே ஐயோ ஹாஸ்பிட்டல் வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்வேன்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் பேஷண்ட்டு வந்து உள்ள ஹாஸ்பிட்டல்ன்றது யார் உள்ளே வர நோயாளிக்கு தான் உள்ளே வராங்க. ஸோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். வந்திருக்க சான்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அந்த வைரஸ் அப்போ தான் உள்ளே வந்திருக்கும், நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சிருக்காது. ஒரு வாரங்க அப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் வெளியே தெரிஞ்சிருக்கும், சான்ஸ் இருக்குது. கட்சியிலேருந்து வந்திருக்கலாமா? அதுவும் குவைட் பாசிபிள். ஏன்னா பொதுமக்கள் ஜனங்க விரும்புகிறாங்க, வராங்க, ரெண்டுமே பாசிபிள். ஓகே, ஸோ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு வாரம் 2 வாரத்தில் கோவிட் வருதுன்னா நான் அதிக வெயிட்டேஜ் வந்துட்டு கட்சி கூட்டத்தோட ஹாஸ்பிட்டல் தான் கொடுப்பேன். ஓகே, ஸோ ஒரு டாக்டராக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் இஸ் நோன் ஃபார் எனி இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேங்களா, அதில் வந்துட்டு அது என்ன பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் என்ன இன்ஃபெக்ஷன் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியான்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹெல்த் கேர் அசோசியேட்டட் நிமோனியான்னு ஒரு டேர்ம் இருக்குது. வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியான்னு ஒரு டேர்ம் இருக்குது. இது எல்லாமே ப்ரூவன் டேர்ம்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் அப்படின்னா என்னென்னா எல்லா பெரிய பெரிய புக்கு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 22 மணி நேரம் அப்புறம் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு ஹாஸ்பிட்டல். ஸோ இது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கக்கூடிய ஒன்று. அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து அங்கே பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா அது மூலியமாக இன்னொருத்தவங்களுக்கு பரவ தானே மேடம் செய்யும். காற்றுல பரவுற நோய் தானே. ஸோ அதில் என்ன நம்ம விஷயம் பேச வேண்டியது இருக்குது.
விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா பரவி இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவ சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து என்ன டவுட் இருக்குது? ஸோ கூட இருக்கிறவங்க, பார்க்குற டாக்டர்ஸு, பார்க்குற நர்சஸ்ஸு, இருக்கிற மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கோவிட் பரவுறதுக்கான நல்ல வாய்ப்பு வந்து இருக்குது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவர் இன்னொருத்தவங்களுக்கு பரப்பலாம், இன்னொருத்தவங்க பரப்பலாம், சில பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கலாம். ஸோ தட் அண்ட் ஆல் இஸ் குவைட் பாசிபிள். ஏன்னா இது இருமலில் பரவக்கூடிய ஒரு நோய் தானே. இல்லை, இறுதியாக மக்களுக்கு வந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு பெரிய பாடம் நம்மளுக்கு. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹெல்த் கேர் செலிபிரிட்டிலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. மற்ற மக்களும் கேர்ஃபுல்லாக இருங்க, அன்னெசரியாக வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுறது, N95 மாதிரி மாஸ்க் போட்டுக்கிறது, அதேமாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, வெளியே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு பரப்பக்கூடாது, அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்த்துறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேக்சினேஷனோட ட்ரைவ் திருப்பி அந்த வயசான குரூப்பு, இந்த எதிர்ப்பு சக்தி குறைபாக இருக்க குரூப்பில் தேவை அப்படின்றத உணர்த்துறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லாஸு, மிகவும் மன வருத்தமாக இருக்குது. அவங்க கட்சி தொண்டர்களும் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம அந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம்.